வெல்கம் பேக் டு லிட்டில் ப்ளஸில் புது வீடியோ. நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்து டேடி வந்து வெளியே போயிட்டு வந்தாங்க. வெளியே போயிட்டு வரப்போ மட்டன் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க. அதுங்காட்டியும் நாங்கள் வந்து வீட்டில் இருக்கிற மசாலாலாம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செவரொட்டி. இது வந்து ஹீமோக்ளோபின் லெவல், பிளட் சர்க்குலேஷனை அதிகமாக வந்து நம்ம பாடியில் இது பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. இது சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்டா இது ரொம்ப நல்லது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இன்க்ரீடியன்ட் சொல்லிடலாம். இது வந்து பாட்டி அரைச்சி கொடுத்த வந்து நாங்கள் மட்டன் மசாலாவில் எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். பாரம்பரியமான மசாலாவை எங்கள் பாட்டி அரைச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது என்னென்னா இஞ்சி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மாதிரி மட்டனுக்கு இது மாதிரி போட்டோம்னா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் துருவி வச்சது, தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் போதும். ஃபஸ்ட்டு இங்கே எடுத்து வச்சுருக்க வெஜிடபிள் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வெங்காயத்தை இப்போ எண்ணெய் சூடாகிறப்ப இதிலே போட்டுடணும். பார்த்து செய்யணும். வாங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதை காய்ஸ் இப்போ வந்து நம்ம அப்படியே கொரியண்டர் லீஃப் போட்டுக்கலாம். இப்போ வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போதும் காய்ஸ். இப்போ பாதியில் வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். நம்ம இது பண்ணுறப்ப நம்ம உள்ளாரையே உடச்சி விட்டுக்கலாம். அடுப்பு கொஞ்சம் கம்மி ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி ரொம்ப லைட்டாக அந்த மாதிரி இந்த கலரில் வந்தால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. காய்ஸ் இப்போ தேங்காய் போட்டாச்சு. நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும், தேங்காய் துருவல் வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். காய்ஸ் இப்போ வந்து நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சா தான் அந்த தேங்காய் துருவெலாம் வந்து கோல்டன் கலரில் மாறும். காய்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃபேன் காற்றுல ஆற வச்சு அரைக்கலாம். இந்த மாதிரி ரொம்பவும் விட்டுறக்கூடாது. எல்லோரும் பார்த்து ஜாக்கிரதையாக சமைக்கணும். காய்ஸ் இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அது மசாலா அரைக்கிறதுக்காக அந்த இதில் நம்ம எடுத்து இது பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கழித்து அதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி அது பேஸ்ட்டு மாதிரி ஊற்றணும். அதுங்காட்டி நம்ம வந்து மட்டன் இருக்குல்ல அதை நல்லா போட்டு ஆயில் விட்டு நல்லா வறுத்து எடுக்கணும். அப்புறம் வந்து நடுவில் வந்து அந்த பேஸ்ட்டு மாதிரி அரைக்கிறோம்ல அதில் தண்ணி விட்டு இதில் ஊற்றி அப்புறம் அது குழம்பு மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கறியை மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணணும். இதாங்க வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ட்ரை ஆகட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் தோட்டத்திலே வளர்ந்த நிலக்கடலையை அரைச்சி எண்ணெயும் எடுத்து வச்சுருக்கோம். கடையில் வாங்குகிற நிலக்கடலை எண்ணெய் வந்து இவ்வளோ கலராக இருக்காது. இது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். இது மாதிரி நீங்களே உங்கள் தோட்டத்தில் வந்து விளைய வச்சு இது எண்ணெய் பண்ணி சாப்பிட்றது உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரொம்ப காஞ்சிச்சு. இப்போ வாங்க எண்ணெய் ஊற்றலாம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பச்சை மிளகா போட்டுக்கலாம்.
மாங்காய் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கருவேப்பிலை போடணும். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்தது இப்போ ஆனியன் போடணும். ஆனியன் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் தான் நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் தான் போடணும் இதுக்கு, அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். காய்ஸ், இந்த கறி வந்து நாங்கள் ஆல்ரெடி கழுவி உப்பு, மஞ்சத்தூள், அப்புறம் இந்த பாட்டி ஆட்டி கொடுத்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கனால நாங்கள் வந்து ஸ்பைசஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க கறி போட்டுக்கலாம். காய்ஸ், இப்போ மஞ்சத்தூள் போடுறோம். லைட்டாக மட்டும் போட்டால் போதும் மஞ்சத்தூள். காய்ஸ், இப்போ பாட்டி ஆட்டினா கொஞ்சமாக மரவடி மட்டும் சேர்த்திக்கலாம். காய்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து கறி நல்லா வெந்துருச்சு. அது மட்டும் வந்து மசாலா அரைக்கிறோம். தண்ணி வந்து இப்போ ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ நீங்கள் ஊற்றி கறி வேகிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. காய்ஸ், இப்போ வந்து கறி வந்து 1/2 கிலோ கறினால நாங்கள் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கோம். எங்கள் வீட்டில் 4 பேர்னாலும் குழம்பு வைக்கிறப்ப 4 கப்பு தண்ணி தான் ஊற்றுவோம். உங்கள் வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மட்டன் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கணும். கறி வேகங்காட்டியும் அந்த அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி கரண்டி இதில் வச்சிங்கன்னா இதில் இருக்கிற சூடு கரண்டியில் ஏறி கை தொட முடியாது. காய்ஸ், இப்போ வந்து இதில் அரைச்ச பேஸ்ட்டை வந்து அரைக்கக்கூடிய பேஸ்ட் இது வந்து எல்லாம் போட்டுக்கலாம். காய்ஸ், இப்போ வந்து நம்ம அரைக்கலாம். காய்ஸ், இப்போ லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சாக்க இந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சிக்கு வரும். காய்ஸ், இப்போ வந்து கறி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேஸ்ட்டு போட்டுக்கலாம். காய்ஸ், இப்போ பேஸ்ட்டு போடலாம் பாருங்கள். அரைச்சோம்ல அந்த பேஸ்ட் இது. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், மசாலா போட்டதுனால கலரே மாறிடுச்சு. ஏன் தேங்காய் போடுறோன்னா நம்ம வந்து காரமாக போட்டால் கூட அந்த காரத்தை குறைக்கிறதுக்கு தான் தேங்காய் போடுறது. தேங்காயில் வந்து ஒரு இப்போ தேங்காயில் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தான் நம்ம தேங்காய் போடுறது. இந்த மாதிரி கறி சமைக்கிறதுல கறியில் உப்பு இருக்குனால இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போதும், மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு போட்டதுனால நல்லா பபிள்ஸ் வர வரைக்கும் நல்லா கொதித்து வேகணும். காய்ஸ், இப்போ கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம். காய்ஸ், இப்போ வந்து கறி நல்லா வெந்துக்கிச்சு. இப்போ நம்ம வந்து மேலே வந்து குழம்பு தனியாக கறி தனியாக எடுத்து வைக்கிறது தான் இப்போ நம்மளோட வேலை. சிம்பிள் வச்சுட்டு நான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு கறியை வந்து எடுத்துக்கலாம். இனிமேல் ஃப்ரை பண்ண போகிறது தனி வீடியோவில் பார்ப்பீங்க, பார்ட் 2ல் பார்ப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரோஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணால் தான் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் போட்டால் தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் வரும். ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.